ரொம்ப அநியாயமா இருக்குதுங்க. ஒடசால இருக்கக்கூடிய கமாண்டர், வேற ஒரு கமாண்டர். இவரு வந்து பாத்தீங்கன்னா, நியாயமான முறையில கேட்டிருக்கிறாருங்க. அதாவது 30% இந்த காம்பேட் போனஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதாவது ரஷ்யாவோட டேங்க அடிக்கிறவங்களுக்கு இவ்வளவு ரூபாய் போனஸ். விமானங்கள சுட்டு வீழ்த்துறவங்களுக்கு இவ்வளவு ரூபாய் போனஸ் அப்படிங்கிறத போனஸ் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஒரு பகுதியை போய் சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க, கம்மியான ஆட்கள் போய் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு போனஸ் அப்படிங்கிற கொடுப்பாங்க. அதுல 30% மட்டும் எனக்கு கொடுத்துருப்பா அப்படிங்கிற இந்த கமாண்டர் கேட்டிருக்கிறாரு. நியாயம் தானே? ஏன்னா வருஷம் பூரா ட்ரைனிங் கொடுத்து கூடயே இருந்து எல்லாம் பண்ணி களத்துக்கு அனுப்புனா இப்ப இந்த வயலுக்கு பதிலா வேற வயல் அனுப்பியிருப்போம்ல. எனக்கு யாரு கமிஷன் கொடுக்க ஒத்துக்கிறாங்களோ அவங்கள அனுப்பியிருப்போம்ல. இந்த பையனுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சு போய் நின்று களத்துல ரஷ்ய வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா தோக்கடிச்சு இல்ல ஏதோ ஒரு டேங்கை கைப்பற்றிட்டு வராங்க அப்படின்னா போனஸ் வருதுல, அப்புறம் அதுல எங்களுக்கு பங்கு கொடுக்கணும்லங்க அப்படிங்கிறத நியாயமா தானே கேட்டிருக்கிறாரு. பழைய பேஸா இருக்கு. இது போல ஸ்கூல்ல நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குற டீச்சரு, அவங்க சொல்லி கொடுக்கறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சு பெரிய ஆளாகி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம். அப்ப நம்ம சம்பாதிக்கலாம் 1% அவங்களுக்கு ராயல்டி பே பண்ணுன்னு கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இது மாதிரி நியாயம் அப்படிங்கிறது போல வந்துருச்சுன்னா உலகத்துல எத்தனை பேத்துக்குப்பா நம்ம ராயல்டி கட்டுறது அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? இருந்தாலும் பரவாயில்ல, கமாண்டர் நியாயமா கேட்டிருக்கிறாரு. ஆனா புடி ஜெயில போடலாம் அப்படிங்கறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெயில போட்டா என்னங்க திருப்பி களத்துக்கு அனுப்புவீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் பண்ணி திருப்பி ஏதோ ஒரு பதவி கொடுக்க போறீங்க. அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது போல இருக்கு. இருந்தாலும் இது போல விஷயங்கள்லாம் நடக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் தான் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ 7-8 பேர் வந்து பாத்தீங்கன்னா போய் அண்டை கொடுத்து பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்சு உள்ள அமுக்குனாலும் அந்த ஒரு நபர் நகர்றாரா பாருங்க, எந்த அளவுக்கு வாட்ட சட்டமா இருக்கிறாரு. இப்ப களத்துக்கு போகணுமா இல்லையா? சோ அதனால இது போல ஆளுங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போக வைக்கிறது, வண்டிக்குள்ள போக வைக்கிறோம்னா கால்ல வந்து பூட்ஸ் இருக்குல்ல, மிலிட்டரி பூட்ஸ்னாலே அது வேற ரகம். அந்த பூட்ஸ போட்டு அந்த முட்டிங்கால்ல வந்து ஒரு நல்ல நறுக்குன்னு உத வச்சோம்னா உள்ள போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சு அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போல டின்ப்ரோ பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 வயசுல இருக்கக்கூடிய வாட்ட சாட்டமான நபருங்க. நல்ல திறமையா தான் இருக்கிறார். பென்ஷன் வாங்கிட்டு எதுக்கு உங்களுக்கு போகணும்ல களத்துக்கு? 50 வயசு இருக்கிறவங்க போறாங்களே அப்படிங்கிறது போல கொஞ்சம் ஏதோ அக்ரஸிவா ஒரு 7-8 பேர் போய் அமுக்கி இருப்பாங்க போல தெரியுது. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கத்தி வச்சு நிற்கிறார் சேஃப்டிக்கு. இவர் நல்லா சரக்குன்னு இறக்கிட்டாரு. அதனால ஜெயில போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்களாமா. அதனால என்ன பண்ணுவீங்க? ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு போய் விட்டுருவீங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படி அவர்கிட்ட கேட்டா, ஏங்க 45 வயசு ஆச்சுங்க எனக்கு. 7-8 பேர் தடிமாடுகளாட்ட வந்து மேல விழுந்து அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நான் என்னங்க பண்றது? அதனால நீ பாதுகாக்கிறதுக்காக தற்காப்புக்காக செஞ்சேங்க அப்படிங்கிறது போல இவரு தரப்பு நியாயமா சொல்லிக்கிறாரு. எடுபடுமா உக்ரைன்ல? பரவாயில்ல, தற்காப்புக்கு ஃப்ரண்ட் லைன்ல போய் நில்லுங்க, வரவங்க தற்காத்துட்டு போங்க அப்படிங்கிறது போல அனுப்பிச்சு விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இது போல விஷயங்கள்லாம் உக்ரைனுக்குள்ள ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கலாம் மாற்று கருத்தே இல்ல. அடுத்தது அப்படியே நம்ம களத்துக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஊடுருவலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணாங்க. அது பெருமளவுல கை கொடுக்கல போல தெரியுது. ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கெலாக் அவர்கள் இருக்காங்க இல்லையா, உக்ரைனுக்குள்ள இந்த ஜனவரி ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே போய் என்ன ஏதுங்கெல்லாம் பேசிடலாம் அப்படிங்கிற யோசிச்சிருப்பாரு போல தெரியுது. அது வேஸ்ட்பா, போய் என்ன பண்ண போறது, அதான் தோத்து போயிட்டாங்களே கர்ஸ்க்குள்ள அப்படிங்கிற முடிவெடுத்துறாரா என்னன்னு தெரியல. அது போறது வேஸ்ட்டுங்க, அதனால ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கெலாக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்ததா சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த கர்ஸ்க் பைக்குள்ள உள்ள போனாங்க இல்லையா உக்ரைனோட வீரர்கள், அதுவும் இந்த ஸ்ட்ரைக்கர் ஆர்மட் பர்சன் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு ரஷ்ய வீரர்கள் வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து முன்னேறி வந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்ஜில எல்லாம் கேம் விளையாடும் போது இந்த காரை கொண்டு போய் ஏத்தி இது பண்ணுவாங்க தெரியுமா, எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது போல வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி சீப்பா பண்றாங்க அப்படிங்கிறது போல இணையத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க உக்ரைனோட ராணுவ வீரர்களை. ஏன்னா வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஓடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கர் வெஹிக்கிள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுட்டுட்டு சும்மா காலில் அது போல சுட்டுட்டு திருப்பி மேலே ஏத்துறது, இது போல மோசமான செயல்கள்ல உக்ரைனோட வீரர்கள் இறங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை வீடியோ பதிவுகள் வேற பண்ணி இது போல செய்யறாங்க எங்க வீரர்கள் அப்படின்னு பெருமையா வேற போட்டு கழிச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. எது எப்படியோ வீரர்னா காம்பேட்ல என்கேஜ் பண்ணும், அதுக்கு வழி இல்லாம இது போல செய்யறாங்களா, அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது அப்படிங்கிற சிலர் தரப்புன்னு சொல்றாங்க. பார்ப்போம் இது போல ஏடாகூடமான வேலைகள் ஏதாவது என்னன்னா உக்ரைன்லயா இருக்கட்டும் ரஷ்யாலயா இருக்கட்டும் ஏகப்பட்ட நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாம் இருக்கும். ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்விகள் இருக்கு, அச்சங்கள் இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்பேன். ஏன்னா தோக்குறாங்க அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்னென்னலாங்க நீங்க செய்றீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம இந்த கர்ஸ்க் பகுதியில அஃபென்சிவ் ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற சொன்னாங்களா, சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும்.
அந்த பெர்லின் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட வீரர்கள் வந்து உக்ரைனோட விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா? ஓடியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வண்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, மீட்டெடுத்துட்டு இருக்கோம். நாங்க ரெடி பண்ணி எல்லாம் நல்லா இருக்குதான்னு சொன்னா, ரிப்பேர் பண்றதுக்கு அனுப்பி விட்டுறலாம் அப்படிங்கிறது போல இருக்கும் அப்படின்ட்டு, ரஷ்ய தரப்புல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில வந்து வீடியோ பதிவுகள் எடுத்து போட்டுருக்காங்க. ஆனா முழுவதும் பெர்லின் மீட்டெடுத்துட்டாங்களா ரஷ்யா அப்படின்னா அது தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சில பல வீடியோஸ் வரத வச்சு பார்க்கும்போது, சில பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. டைம் போக போக என்ன, ஏது அப்படிங்கிறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செர்னிகிவ். இந்த செர்னிகிவ்ல ரஷ்ய தரப்பு வந்து ஷெல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. இதனால சிவிலியன்ஸ் காயமடைஞ்சுட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புலேருந்து வந்திருக்கு. அடுத்தது பக்ரோஸ். பக்ரோஸ்ல பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சமீப காலமா ட்ரோன் ஸ்ட்ரைக் பார்த்துட்டு இருப்போம். இப்ப ஏர் ஸ்ட்ரைக்கும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பேட்டில் ஆஃப் பக்ரோஸ் ரொம்ப தீவிரமா இருக்குமா? இல்ல எப்படி? அங்க ஆளுங்களே இல்ல அப்படிங்கும்போது தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இல்ல ஈஸியா ரஷ்யா எடுத்துக்குவாங்களா? இல்ல எப்படி முழுவதும் சுத்தி வளைச்சு எடுக்க போறாங்களா? இல்ல கொஞ்சம் டைம் ஆகுமா? என்ன ஏதுங்கிறது தெரியல. எவ்வளவு டிராப்ஸ் இருக்க போதுலாம் தெரியல. ஆனா பேட்டில் ஆஃப் பக்ரோஸ் கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. அடுத்தது என்னோட தலைவனான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஸ்லாவா உக்ரைன். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என் தலைவன் விளாக் பண்ணிக்கிறார் திரும்பியும். ஸோ இந்த விளாக்ல வந்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா 38,000 வீரர்கள் கர்ஸ்க்கு போயிட முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்குது தெரியுது. வண்டி வச்சு ஏத்தி பார்க்கும்போது தெரியுதுங்க. நல்லா அருமையா பண்ணிக்கிறீங்க, சிறப்பா செஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது போல தெரியுது. ஸோ இதுக்கு மேல கர்ஸ்க் பகுதியில எதுக்கு தேவைங்களா? இதுக்கு மேல ரிட்டர்ன் வந்துருவீங்களா? இல்ல எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இமானுவேல் மேக்ரான் அவர்கள் நேத்திக்கு செய்தியா பார்த்திருப்போம். போதும் கொஞ்சம் பார்த்து என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பேசுங்க. கள நிலவரத்தை புரிஞ்சுட்டு பேசுங்க. ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் பேசுங்க அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு சும்மா சொல்லாம சொல்லியிருந்தாரு மேக்ரான் அவர்கள். ஸோ ஒருபடி கீழே இறங்கிட்டாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது தலை இப்படி இருந்தது இப்ப இப்படி இப்படி வருதா அப்படிங்கிறது போல இருக்கு. தெரியல பார்ப்போம். மேற்கோட தலை கொஞ்சம் பெண்டாக ஆரம்பிக்குதா அப்படிங்கிறது போல பார்த்தல என்ன நடக்க போகுதுன்றது. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த KA-52 ரக ஹெலிகாப்டர் அதிக அளவுல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது இந்த விமானத்தை வந்து ட்ரோனை வச்சு ரேம் பண்ணி எல்லாம் வந்து துரத்திட்டு போய் எல்லாம் பண்ண முடியாது. ஏதோ அதிர்ஷ்டவசமா ஒரு சில விஷயங்கள் நடந்தாதான் உண்டு. ஆல்ரெடி இந்த கர்ஸ்க் பகுதிக்குள்ள போகும்போது இனிஷியலா 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோனை வச்சு ரேம் பண்ணியே வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப அதே போல ஒரு சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. கமாண்ட் இருக்கு பாருங்க 30% போயிருக்கு. என்னப்பா நீங்க ஆபரேட்டரு, உனக்கு பதிலா அங்க வேற ஒரு ஆள் வச்சிருந்தா இப்ப பாருங்க 30% போயிருக்குமா இல்லையா? கமாண்ட் இருக்கும். சரி மிஸ் ஆகி போச்சு. இப்ப என்னன்னா அந்த KA-52 அந்த வீடியோ பாத்தீங்களா தெரியும். ஜஸ்ட் மிஸ். கரெக்டா டைமிங்லாம் கரெக்டா இருக்கு. கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்றதுல கொஞ்சம் இதாயிருச்சு. கொஞ்சம் நேரா இறக்கி இருந்தாரு அப்படின்னா ரொட்டேட்டர்ல அந்த சுத்திட்டு இருக்கும்ல அந்த இதுலயே போய் காத்தாடியிலேயே விழுந்து சொருகி இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஹெலிகாப்டர் தப்பிச்சிருச்சு. அது திரும்பி பார்க்கறதுக்குள்ள அது காணாமையும் போயிடுச்சு. வேற பாவம் அந்த கமாண்டருக்கு 30% போயிடுச்சு, நட்டமாயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல. நம்ம அடுத்த செய்திகளுக்கு போக ஆரம்பிக்கலாம். அடுத்தது அப்படியே டிரான்சிஸ்டர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, டிரான்சிஸ்டர்ல கரண்ட் பஞ்சம் அப்படிங்கிறது பெருமளவுல இருக்கு. அதுவும் வின்டர் வேற. மிக மோசமான ஒரு சூழ்நிலை இங்க டிரான்சிஸ்டருக்கு உருவாயிட்டு இருக்கு. அதுல மாற்றமே இல்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கோலுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ கோலுக்கு ஸ்விட்ச் பண்றதுனால ஒரு 50 நாள் 55 நாள் சமாளிக்கலாம் அப்படின்ற போல யோசனையில இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா சைடுல ஒரு வீடியோ பதிவு இவ்வளோட இருக்கும். அந்த கோலை வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல ஏத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது யாரோ அந்த ரயில்வே லைன் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பிரச்சனையாக்கி விட்டுருக்காங்க. இதனால அந்த ரயில் வந்து தரம்புரண்டு கீழே விழுந்ததுனால இந்த கோல் எல்லாம் சேதமாயிடுச்சு. இப்ப இதெல்லாம் ரெக்கவர் பண்ணி இதுக்கப்புறம் இந்த கோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போய் அங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது போல இருக்கு. இது போல சபட்டாச்சு நாச வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்ல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நடக்கிறதுனால மேலும் மேலும் சிக்கலை உருவாக்கிறோம். இது டிரான்சிஸ்டரோட மக்களுக்கு, டிரான்சிஸ்டரோட அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் கொடுக்குமா? வேற வழி இல்லாம மால்டோவோட இணைஞ்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எப்படி எல்லாம் பாருங்க சண்டை நடக்கும், பண்ணுவாங்க, அது நடக்கும், இது நடக்கும்னு பார்த்தா ஈஸியா நடந்துருச்சு அப்படிங்கிறது போல ஆயிரும் இல்லையா? சோ அது போல இருக்கு. சோ பொறுத்து இருந்து பார்ப்போம் வேற என்ன மாதிரியான சூழ்நிலையில இங்க நடக்க போகுது, என்ன எப்படி தப்பிக்க போறாங்க டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது போல பார்த்தலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சவுத் கொரியாவுக்கு போயிருக்கும் போது அந்த நேரம்னு பார்த்து நார்த் கொரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிசைல் சோதனை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு மீடியம் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் சோதனை பண்ணியிருக்கிறாங்களாமா. அது வந்து வீடியோ பதிவு இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சக்சஸ் அப்படின்னு நார்த் கொரியா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மிக பெரும் அளவுல சேதங்கள் நார்த் கொரியாவோட ஹைப்பர்சோனிக் மிசைல் அமெரிக்காவோட பேசிஸ்க்கு அந்த பிராந்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும். இதை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு அமெரிக்கானால முடியாது அப்படிங்கிறத
யெமன் ஹவுதீஸ் வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செங்கடல்ல. So, இந்த பகுதியில நார்த் கொரியா தன்னோட ஆளுமையை வந்து பாத்தீங்கன்னா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அமெரிக்கா அப்படிங்கறத தெரியல. ஏன்னா அமெரிக்காக்கு எல்லா பக்கமுமே சிக்கலா இருக்கு. அங்க என்னடானா கனடா வேணும், கிரீன்லாந்து வேணுங்கெல்லாம் ரொம்ப உறுதியா இருக்கிறாருங்க ட்ரம்ப் அவர்கள். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வாங்கிடுவார் போலதான் தெரியுது காசு கொடுத்து. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க சைனா கிட்ட வந்து பேசியிருக்கிறாராமா ட்ரம்ப் அவர்களும் ஜின்பிங் அவர்களும் பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்னா ஏங்க இதுதான் லைனு, பிரச்சனையும் பண்ணிக்கலாம், இதுக்கு மேல நீங்க தாண்டாதீங்க, அதுக்கு மேல நாங்க தாண்ட மாட்டோம், வேணா பாத்துக்கலாமா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துடாதீங்கப்பா அப்படிங்கிற போல இருக்கு. ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்களாமா. என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்த்தலாம். அடுத்தது இந்த யமன் ஹவுதீஸ் பத்தி பேசுறதுனால நம்ம அந்த சைடு வந்துடலாம். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யமன் ஹவுதீஸ் இந்த செய்தி வந்து நம்ம மேம்போக்கா சொல்லிட்டு போயிட்டோம். அதாவது இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா பொறி வச்சு புடிச்சுக்கிறாங்க, டக்குன்னு வைக்கிறான். அதான் ஆதாரபூர்வமா சுத்தி வளைச்சு புடிச்சுக்கிறான். யார் தெரியுங்களா இவங்க? MI6 இருக்குல்ல, அதாங்க இந்த யூகேவோட இன்டெலிஜென்ஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க. மிக முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்றது, படம் முடிக்கிறது, பல முக்கியமான இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஹவுதீஸோட ஹவுதீஸா இருந்து எல்லாத்தையும் வந்து டேட்டாஸ் எல்லாம் யூகே கொடுத்துக்கிறாங்க. அதனால சௌரியத்துக்கு குண்டை கட்டிட்டு வந்து மேல போட்டு போயிருந்துக்கிறீங்களா இத்தனை நாளா? பாருங்க நாங்க புடிச்சிட்டோம் அப்படிங்கிற யமன் ஹவுதீஸ் சார் வந்து வீடியோ பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சினிமேட்டிக் ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாரும் நல்லா படம் எடுத்து பழகிட்டாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எது எப்படியோ ஹவுதீஸ் தரப்பு வந்து இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அடுத்தடுத்த பயில இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய தாக்குதல்கள் இது போல விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் மதிச்சு இந்த சேனலையும் 4-5 பேருக்கு ப்ரொமோட் பண்ண யூடியூப் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.